ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சுலபமான திடீர் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். தக்காளி வச்சு செய்கிறது தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டே நான் தக்காளி வேக வச்சுட்டேன். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இதோட கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கதை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் இதோட. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது கூடயே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க தக்காளியை காட்டுறேன். இந்த தக்காளியை தொலியை உரிச்சிட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதை தான் இதோட ஊற்ற போகிறோம். அவ்வளோதான். ஸோ இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இது கூட நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை இதோட ஆட் பண்ணிடலாம். தொலியை உரிச்சிட்டு அரைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இது கூட சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். இது கொஞ்ச நேரத்துலேயே ரெடி பண்ணிடலாம். அந்த தக்காளி வேகிற டைமும் அதை ஆற வைக்கிற டைம் மட்டும்தான். அதுக்கப்புறம் அதை நல்லா அரைச்சிட்டு இதோட ஆட் பண்ணி செய்ய வேண்டியதான். ஸோ இது தோசை, இட்லி எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம். நிறைய பேர் வந்தாங்கன்னா செஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது கூட கடைசியாக கொத்தமல்லி இலை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கட்டியாக வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இப்போ நல்லா குழம்பு கட்டி ஆகிடுச்சு. இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கான திடீர் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.